வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்ஸ் பார்க்கலாம். ஸோ மொத்தம் ஒரு 10 ப்ராப்பர்ட்டி வர புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையுமே டெப்த்தாக பார்த்துருவோம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நிறைய சம்ஸ் பண்ண போகிறோம். இந்த கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி வச்சு தான் நிறைய சம்ஸ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸில் நான் வரக்கூடிய எக்ஸசைஸில் எல்லாத்துலேயுமே திரும்ப யூஸ் பண்ணுவோம். சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, Z1 + Z2 த ஹோல் பார். அதாவது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணுறது ஈக்குவல் டு தனித்தனியாக கான்ஜுகேட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், நான் Z1 + Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் + Z2 பார்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் பாருங்க. அதாவது Z1 வந்து X1 + IY1 எடுத்துக்கிறேன், Z2 வந்து X2 + IY2ன்னு வச்சுக்க போகிறேன். சரியா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், Z1 + Z2. இப்போ இது என்ன ஆகும், X1 + X2 ஆகிடுமா? இன்னும் நம்ம கான்ஜுகேட் எடுக்கிற பார் வந்து அப்படியே தான் இருக்குது. மேலே பார் இருக்கிறவரை கான்ஜுகேட் எடுக்கலன்னு அர்த்தம். இப்போ X1 X2 ஒன்னா எழுதிக்கிறேன். இந்த I காமனா எடுத்து Y1 + Y2 ஆகும். இப்போ கான்ஜுகேட் எடுக்கல, நான் இமேஜரி பார்ட்ல உள்ள ஐயை வந்து மைனஸ் ஐயா மாத்தினா கான்ஜுகேட் எடுத்தாச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த பிளஸ் ஐயை வந்து நான் மைனஸ் ஐயா எழுதுறேன், கான்ஜுகேட்டை ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த சிம்பிள் பாரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கான்ஜுகேட் எடுத்தாச்சு. இப்போ என்னோட நோக்கம் என்ன, ரைட் ஹேண்ட் சைடு வரணும், Z1 பார் + Z2 பார் வரணும். இப்போ என்ன, இந்த X1 இருக்கு, X2 இருக்கு, இந்த மைனஸ் ஐ உள்ள கொண்டு போறேன், -IY1 -IY2. இப்போ எனக்கு Z1 பார் வேணும்னா என்ன, Z1 பாருங்கிறது X1 -IY1 வரணும். கரெக்டா? அப்போ இந்த X1ஐயும் இந்த -IY1ஐயும் சேர்த்து எழுதிக்கிறேன். அப்பதான் Z1 பார்னு எழுதிக்கலாம். Z2 பாருங்கிறது என்ன, X2 -IY2. அதனால இந்த -IY2 இந்த X2 ஒன்னா எழுதிக்கிட்டேன். இதுக்கு என்ன பண்ணிருக்கேன், Z1 பார்னு எழுதிக்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம், Z2 பார்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்துருச்சா? இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்போ என்ன அர்த்தம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தா ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு தனித்தனியாக கான்ஜுகேட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம். ரெண்டுமே ஈக்குவல் தான் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன, சப்ராக்ஷன். Z1 - Z2 ரெண்டு கான்ஜுகேட் நம்பரை ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் கான்ஜுகேட் பண்ணுறது, அல்லது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் கான்ஜுகேட் பண்ணலாம். அப்படிலாம் என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பருக்கு தனித்தனியாக கான்ஜுகேட் பண்ணிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணலாம். அதான் ரைட் ஹேண்ட் சைடு. சரியா? பார்த்துருமா? இதில் இந்த ஃபஸ்ட்டு இதை வந்து ஜெனரலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் ஜெனரலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ n டேர்ம்ஸ் n டைம் இந்த மாதிரி எழுதுனா கூட தனித்தனியாக n டைம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மெத்தட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் P(1) கண்டுபிடிப்போம், அப்புறம் P(2) P(n) கண்டுபிடிப்போம், அப்புறம் P(n+1) வந்து P(1) வச்சு ப்ரூவ் பண்ணுவோம். இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஃபார்மேட்டில் ப்ரூவ் பண்ணாலும் இது வரும்னு சொல்கிறாங்க. எத்தனை நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு கான்ஜுகேட் பண்ணலாம், இல்லை கான்ஜுகேட் பண்ணிட்டு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஜெனரலாக கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ராக்ஷன் ப்ரூஃபை கன்டினியூ பண்ணுவோம். Z1 - Z2 ஹோல் பார். Z1 என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? Z1 வந்து X + IY1 -X2 + IY2 பிராக்கெட் காமனா இருக்கு. ஏன்னா Z2க்கு மைனஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் வந்து மைனஸ்க்கு பிராக்கெட் காமனா போடணும். இப்போ மைனஸ் உள்ள போனா என்ன, -X2 -IY2 ஆயிடுமா? ஸோ X1 இங்க இருக்கு, இந்த -X2 இங்க வந்துருச்சு, +IY1 இருக்கு, -IY2 இருக்கு. அப்போ ஐய காமனா எடுத்தா என்ன ஆகும், இந்த +IY1 இந்த -Y2. சரியா? இப்போ ஏன்னா இப்படி நான் ரியல் காம்ப்ளெக்ஸ் தனியாக பிரிச்சு எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், கான்ஜுகேட்ஸ் ஈஸியாக எடுக்க முடியும். அதுக்காக தான் நான் அரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார் மேலே இருக்கு இல்லையா, கான்ஜுகேட் எடுக்கும் என்ன செய்வோம், ப்ளஸ் ஐயை மைனஸ் ஐயா மாற்ற போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐ வந்து மைனஸ் ஐயா மாறிடுச்சு. இப்போ இந்த சிம்பிளை எடுத்துடலாம், பார் சிம்பிளை. இப்போ இந்த மைனஸ் ஐ உள்ள போகுது, -IY1 -(-) ஆயிடுச்சு. இப்போ எப்பவும் போல அரேஞ்ச் பண்ணலாம். X1 Y1 சேர்த்து எழுதுவோம், X2 Y2 சேர்த்து எழுதுவோம். இந்த X2ல பார்த்தீங்கன்னா -X2 + IY2 இருக்கு. பட் நமக்கு என்ன வேணும், Z2 பார். Z2 பார் என்ன, X2 -IY2. அப்போ நம்ம என்ன செய்யலாம், இதில் மைனஸை காமனாக எடுப்போம். மைனஸை காமனாக எடுத்தால் இந்த X2 ஆகிடும், இது என்ன -IY2 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ என்ன, இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து Z1 பார், செகண்ட் போர்ஷன் என்னது Z2 பார். இந்த இடத்துல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. சரியா? Z1 பார் -Z2 பார். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், இது LHS எடுத்தோம், நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஃபைனலி RHS வந்தாச்சா, ரைட் ஹேண்ட் சைடு Z1 பார் -Z2 பார் ப்ரூவ் பண்ணிட்டோமா? அப்போ ஹென்ஸ் ப்ரூவ். இப்போ இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம். Z1 and Z2 ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் இன்ட்டு Z2 பாரை ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன, Z1 இன்ட்டு Z2 ஹோல் பார் இருக்கு. Z1 என்ன, X1 + IY1, X2 வந்து X2 + IY2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ண X1 into this, X1 into this,
அதான் எழுதிக்கோமா. அடுத்து y1 into this, iy1 into this, iy1 into that value. ஸோ வந்துருச்சா இது வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிக்க முன்னாடி என்னது, இந்த i ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகும், -1. அப்போ -y1 y2. இங்கே இது இமேஜினரி பார்ட் i இருக்கு, ஐயை காமனாக வெளியே தூக்கி போட்டிங்கன்னா x1 y2 ப்ளஸ் x2 y1 வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், காஞ்சிகேட் எடுத்துலாமா, பாரை ரிமூவ் பண்ணிடலாமா. ப்ளஸ் ஐ இப்போதெல்லாம் மைனஸ் ஐ போட்டால் காஞ்சிகேட் ரிமூவ் ஆகிடும். ஸோ காஞ்சிகேட் சிம்பிள் ரிமூவ் ஆயிடுச்சு, மைனஸ் ஐ வந்தாச்சு. இப்போ இதுதான் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் z1 இன்ட்டு z1 பார் இன்ட்டு z2 பார். ஸோ இதுலேருந்து z1 பார் பை z2 வரணும். இந்த ஸ்டெப்ஸை ரிவர்ஸில் பண்ணி ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து தனியாக வச்சு பண்ணி ரெண்டு ஈக்குவலாக வருதுன்னு சொல்லிட்டா ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்க போகிறேன். z1 பார் இன்ட்டு z2 பார். z1 பார் என்ன கொடுத்துருக்காங்க, x1 ப்ளஸ் z1 பார் x1 மைனஸ் iy1 ஆயிடுமா. அடுத்து z2 பார் என்ன, x2 மைனஸ் iy2 பார், மைனஸ் iy2 ஆயிடும். கரெக்டா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுமா, எப்போ உங்களை ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா டேர்ம்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த i ஸ்கொயர் வந்து -1 ஆச்சுன்னா இது ரியல் பார்ட் ஆகிடும், y1 y2. இந்த ரெண்டுலேயும் மைனஸ் ஐயை காமனாக எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், x1 y2 ப்ளஸ் x2 y2 வந்திருக்கு. இப்போ பாருங்க இந்த ரெண்டு சேம் வேல்யூ வந்திருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லி LHS ஈக்குவல் RHS எழுதிட்டு அதனால ஹென்ஸ் ப்ரூவ்டு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து புக்கில் வந்து ப்ரூஃப் கொடுக்கல. ஸோ 3 ப்ராப்பர்ட்டி வரை தான் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டிலேருந்து ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க, நம்மளை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, அவ்வளோதான். நம்ம என்ன செய்யலாம்னா ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ண போகிறதுல அப்படி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பண்ணி பார்த்துக்குவோம். ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி பார்ப்போம். அப்போ தான் வந்து நமக்கு சம்மு பார்த்தோன்னே ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த சம் இது பண்ணலாம் அப்படின்னு. அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரூவ் பண்ண போகிறதில்ல நோன் வேல்யூஸ் z1 z2 இங்கே மாதிரி x ஒய்ன்னு எடுக்காம சம் நோன் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு பண்ண போகிறேன், பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறேன். சரியா. இப்போ நோன் வேல்யூஸ்னா என்ன, z1 ஈக்குவல் டு சம் 2 + 3i இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இது என்ன, ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன, z1 ஈக்குவல் டு 4 + 3i இப்படி எழுதுக்கும். சரியா. அதே z2 எப்படி எடுத்துக்கலாம், z2 ஈக்குவல் டு 2 + i. சும்மா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அப்படி x1 ஒய்ன்னு எழுதினா உனக்கு ஏதோ தியரட்டிக்கலாக பண்ணுற மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் செய்யும், யூஸ் பண்ணுற ஸ்கில் ஈஸியாக வந்துடும். சரியா. ஃபோர்த் ஒன்று நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, LHS எடுத்துக்குவோம். என்னது, z1 by z2 த ஹோல் பார் கொடுத்துருக்காங்க. சரியா. LHS கன்டினியூ பண்ணுமா, என்ன வருதுன்னு பார்ப்போமா, சிம்பிளை பண்ணுமா. z1 என்னது 4 + 3i டிவைடட் பை 2 + i, 2 + i த ஹோல் பார். சரியா. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிட்டு அப்புறம் ஹோலா காஞ்சிகேட் பண்ணுவோம். சரியா. ரைட் ஹேண்ட் சைடு தனித்தனியாக பண்ண போகிறோம், இதில் ஹோலா பண்ணுவோம். இப்போ டிவைட் பண்ணுறதுக்கு நம்ம காஞ்சிகேட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோமா. 4 + 3i by 2 + i டிவைட் பண்ணுறதுக்கு என்னது, காஞ்சிகேட்டை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். காஞ்சிகேட்ஸ் என்ன, 2 - i, 2 - i, 2 - i, இங்கேயும் ஒரு 2 - i. சரியா. இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் 4 × 2 8, 4 × -i 4i, 3i × 2 6i, 3i × i என்ன 3i square plus into minus minus 3i square the whole divided by 2 + i into 2 - i என்னது 4 - i square. கரெக்ட் தானே. a square minus b square, a square minus b square எழுதிருக்கேன். சரி. இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதை என்ன சிம்பிளை பண்ணுமா, இதை சிம்பிளை பண்ண இது i ஸ்கொயர் வந்து -1 ஆகும். -1 என்ன, -3 × -1 + 3 ஆயிடுமா. அடுத்த ஸ்டெப்ல என்ன 8 + 3 ஆயிடும். இங்க -4i + 6i எவ்வளவு, +2i +2i ஹோல் டிவைடட் பை i ஸ்கொயர் வந்து -1. அப்போ minus of -1 என்ன +1 ஆயிடும். அப்போ 4 + 1. அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன இருக்கு பாருங்க, 8 + 3 11, 11 + 2i by 5. இதுதான் வந்து நம்மளோட LHS வேல்யூ. இன்னும் நம்ம என்ன பண்ணல பாருங்க, நான் விட்டுருக்கேன் பாருங்க, ஃபுல்லாவே பார் இருக்கு, த ஹோல் பார் இருக்கிறது, ஃபுல்லா த ஹோல் பார் இருக்கு. இப்போதான் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து காஞ்சிகேட் பண்ண போறேன். 11 + 2iக்கு காஞ்சிகேட் பண்ண போறேன். காஞ்சிகேட் என்ன, ப்ளஸ் ஐயா மைனஸ் ஐயா மாற்றணும்னு பார்த்துருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், 11 - 2i by 5. இதுதான் வந்து LHS வேல்யூ, 11 - 2i by 5. இப்போ RHSல அதே வருதான்னு பார்ப்போம். ஏன்னா சம்ஸ்ல நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம தனித்தனியாக டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பாரை கடைசி வரை போடல, டக்கு நியூமரேட்டருக்கு z1 பார், டினாமினேட்டருக்கு z2 பார் பட்டு காஞ்சிகேட்டை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்காக இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம்.
ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு RHS ப்ரூவ் பண்ணும் RHS is equal to Z1 bar by Z2 bar. Z1 bar என்ன இருக்கு பாருங்க Z1 ல 4 plus 3i Z1 bar என்ன 4 minus 3i divided by Z2 bar என்ன 2 minus i 2 minus i இப்போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுமா கான்ஜுகேட்ஸ் நான் தனித்தனியா கான்ஜுகேட் எடுத்துட்டேன் Z1 க்கு பார் எடுத்து 4 minus போட்டு Z2 க்கு 2 minus i போட்டாச்சு இப்போ கான்ஜுகேட்ஸ் மல்டிப்ளை பண்ணா இங்க ஒரு 2 plus i 2 plus i into 2 minus i சரியா 2 plus i ஆல மல்டிப்ளை பண்ணி 2 minus i ஆல டிவைட் பண்றோம் இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது பாருங்க டினாமினேட்டர்ல என்ன வரும் டினாமினேட்டர்ல ஏற்கனவே பார்த்துட்டோம் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர் y இருக்க இடத்துல 1 இருக்கா அப்ப டினாமினேட்டர் என்ன 4 plus 1 ஸ்ட்ரைட்டா எழுதலாம் திரும்ப திரும்ப எழுத வேண்டாம் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும் i ஸ்கொயர்ல அடுத்த ஸ்டெப்ல என்ன இத மல்டிப்ளை பண்ணி எழுதுவோம் 4 into 2 எவ்வளவு 8 4 into minus i minus 4i minus 3i into 2 எவ்வளவு minus 6i minus 3i minus i எவ்வளவு plus 3i square அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆக போகுது பாருங்க கான்ஜுகேட்ஸ் என்ன ஆமா நான் பாருங்க பிளஸ் மைனஸ் போட்டுருக்கேன் 2 plus i in by 2 plus i ரெண்டு 2 plus தான் அப்போ என்ன சைன் வரும் பாருங்க இதை கொண்டு பண்ணும்போது என்ன பிளஸ் இதை கொண்டு பண்ணும்போது இங்க பிளஸ் 4i minus 3i வச்சு பண்ணும்போது தான் minus 6i minus 3 into plus எவ்வளவு minus சரி இப்போ இது i ஸ்கொயர் இப்ப என்ன பண்ணலாம் -1 போட்டா என்ன ஆகும் -3 into -1 plus 3 ஆயிடுமா அப்ப என்ன வரும் 8 plus 3 இங்க 4i minus 6i எவ்வளவு -2i whole divided by 5 அப்ப 8 plus 3 எவ்வளவு 11 ஆன்சர் என்ன 11 minus 2i by 5 வந்துருச்சா பாருங்க அங்க ரைட் ஹேண்ட் சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன 11 minus 2i by 5 ரைட் ஹேண்ட் சைடுல என்ன 11 minus 2i by 5 சரியா போச்சா அப்போ LHS equal to RHS அப்ப இனிமேல் சம்ஸ்ல எப்ப பார்த்தாலும் Z1 by Z2 whole bar வந்தனா தனித்தனியா பார் போட்டுக்கலாம் Z1 bar by Z2 bar இந்த மாதிரி பண்ணனும் அவசியம் இல்ல ரெண்டு ஈக்குவல் தான் சரியா சோ fourth subdivision ப்ராப்பர்ட்டி செக் பண்ணியாச்சு fifth subdivision ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியம் நிறைய பெரிய சம்ஸ்ல கூட இந்த கான்செப்ட் வச்சு சம்ஸ் ஈஸியா முடிக்க முடியும் இந்த கான்செப்ட் தெரிஞ்சா சரியா ஸ்டெப்ஸ் நிறைய கம்மியா எழுதலாம் அந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சதுன்னா எப்பவுமே சம்ஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிறைய தரவாயிடுச்சுன்னா சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா முடிக்கலாம் ஸ்டெப்ஸ் நிறைய வராது ப்ராப்பர்ட்டி டக்குன்னு ரஃப் கோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன ரியல் பார்ட் ஆஃப் z equal to z plus z bar by 2 ன்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இப்போ நம்ம வேணா z எடுத்துக்குமா சிம்பிளி z equal to x plus iy இங்க ஒன்றும் மல்டிப்ளிகேஷன்லாம் ஒன்றும் இல்லை டிவிஷனும் இல்லை பாருங்க நியூமரேட்டர் தான் எல்லா டேர்ம்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போறோம் அடுத்ததுலேயே சப்ட்ராக்ட் தான் பண்ண போறோம் அதனால எனி வேல்யூ x plus iy எடுத்துக்குவோம் இப்போ ரியல் பார்ட் ஆஃப் z என்ன இப்போ LHS என்ன எடுத்துக்குவோம் LHS என்ன that is real part of z real part of z என்ன real part x real part of z is x சரியா சரி அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்குவோம் RHS ல என்ன பாருங்க RHS ல z plus z bar by 2 என்ன வருதுன்னு பாப்போமா z என்னது x plus iy z வந்து x plus iy plus z bar என்ன x minus iy z bar வந்து x minus iy divided by 2 x plus iy by x minus iy divided by 2 இப்போ பாருங்க இந்த plus iy இந்த minus iy கேன்சல் ஆயிடுமா plus iy minus iy கேன்சல் ஆயிடும் இப்போ என்ன இருக்கு பாருங்க x plus x என்ன ஆயிடும் 2x ஆயிடுமா 2x by 2 சரியா x plus x 2x divided by 2 இப்போ இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆன்சர் இருக்கு x வந்திருக்கா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x வந்திருக்கு ரைட் ஹேண்ட் சைடுல x வந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் z ஐ z பாரை ஆட் பண்ணும்போது டெஃபினட்டா y கேன்சல் ஆயிடும் நமக்கு நல்லா தெரியும் சரியா அப்ப ரியல் பார்ட் 2 டைம்ஸ் இருக்கும் அதுல கீழ டிவைட் பை 2 போடு 2 கேன்சல் ஆயிடும் சோ லாஜிக்கலா அப்ளை பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் அப்ப இது ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு 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 குவாண்டிட்டில ரியல் பார்ட்டை கண்டுபிடிங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸா சிச்சுவேஷன் இருக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணிக்கலாம் z plus z bar by 2 ன்னு எழுதிக்கலாம் ரியல் பார்ட் ஆஃப் z வேணா z plus z bar by 2 அப்ப என்ன அர்த்தம் இங்க எழுதிடுமா LHS equal to RHS so proved எது az plus z bar by 2 equal to என்னது ரியல் பார்ட் ஆஃப் z அதே மாதிரி அடுத்ததையும் ப்ரூவ் பண்ணிடுமா செகண்ட் எத்தனாவது ப்ரூஃப் 6th ப்ரூஃப் இது வந்து 5th ப்ரூவ் பண்ணிருக்கேன் 6th ப்ரூஃப் ஆல்மோஸ்ட் சேம் தான் அங்க என்ன வர போகுது இமேஜினரி பார்ட் ஆஃப் z கண்டுபிடிக்க போறோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுமா லெஃப்ட் ஹேண்ட் இஸ் imaginary part of z equal to எவ்வளவு இந்த சம்ல z ல imaginary part என்ன y imaginary part வந்து y ன்னு சொல்லுவோம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல ப்ரூவ் பண்ணுமா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடுல என்ன that is z minus z bar by 2i கொடுத்திருக்காங்க z minus z bar by
2i. ஸோ ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா சம்மு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சா z மைனஸ் z பார் பை 2iன்னு பார்த்தா உடனே நம்ம எழுதிடலாம். அந்த இசட்டோட இமேஜினரி பார்ட்டை மட்டும் எடுத்து எழுதி ஆன்சரை முடிச்சிடலாம் கோட் பண்ணி. இல்லைன்னா இந்த சிம்பிளை பண்ணிக்க ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் சம் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கோட் பண்ணி எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணலான்றது நான் காமிக்கிறேன். சரியா? ஸோ z மைனஸ் z பார் z என்ன சொல்லியிருக்காங்க இங்கே சம்மில் நம்ம x ப்ளஸ் iy எடுத்துருக்கோம். மைனஸ் z பார் என்ன x minus iy, x plus iy minus x minus iy divided by என்னது 2i, denominator value என்ன 2i. இப்போ மைனஸ் உள்ள போனா என்னங்க பாருங்க x plus iy minus x plus iy, மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆகும், plus iy divided by 2i. இப்போ என்ன நடக்குது பாருங்க, plus x minus x cancel ஆச்சா. இப்போ என்ன நடக்கும், this is 2iy by 2i, கரெக்டா? இப்போ ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, 2i கேன்சல் ஆகும், ஆன்சர் இஸ் y. சரியா? இப்போ LHS equal to RHS ஆயிடுச்சா. அப்போ என்ன அர்த்தம், இப்போ z plus z bar by 2 போட்டா ரியல் பார்ட் ஆஃப் z கிடைக்கும். z minus z bar by 2 போட்டா என்ன இருக்கும், 2 by 2i போட்டா என்ன ஒரு இமேஜினரி பார்ட் ஆஃப் z கிடைக்கும். ஃபைனல் வச்சுங்க, சம்ல அப்ளை பண்ணுவோம் இதை. அடுத்து z power n the whole bar equal to z bar the whole power n. இதுக்கு உங்க புக்ல ப்ரூஃப் கொடுக்கல, நமக்கு தியரட்டிக்கலாக நிறைய பண்ண வேண்டியிருக்கும், ப்ரூஃப் கொடுக்கல. இது நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணலாம். பி ஆஃப் என் ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் பி ஆஃப் கே எடுத்துட்டு பி ஆஃப் கே ப்ளஸ் 1 மெத்தடில் பண்ணால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். பட் நமக்கு ப்ரூஃப் கொடுக்கல, அதனால நம்ம அதை ப்ரூவ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் இந்த சம்மை இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு அந்த சம்மில் வரும்போது டக்குன்னு அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எடுத்த மாதிரியே சம்மை எடுத்துக்கலாம். இசட் ஈக்குவல் டு என்ன வரும், 2 plus 3i அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கும். z equal to 2 plus 3i எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், z பவர் n, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, இப்போ n equal to 2 எடுத்துக்கோமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்காக தான் நம்ம பண்ண போறோம். n equal to 2 எடுத்தா என்ன ப்ராப்பர் இப்படி மாற போகுது பாருங்க. z square the whole bar is equal to z bar the whole square. சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணுமா, LHS என்ன, z square the whole bar. z square என்ன 2 plus 3i the whole square, கரெக்ட் தானே? 2 plus 3i the whole square the whole bar. So 2 plus 3 a plus b whole square formula அப்ளை பண்ணுவோம். a plus b whole square என்ன a square 4, சரியா? plus 2ab 2 into 2 into 3i 2ab plus b square என்ன 3i the whole square. b square வந்து 3i the whole square. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, 4 plus 12i plus 9i square. b square என்ன 9i square. i square வேல்யூ மைனஸ் 1 நமக்கு தெரியும். அப்ப இது மைனஸ் 9 ஆயிடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன வரப்போகுது நமக்கு, 4 minus 9 plus 12i, சரியா? மைனஸ் 9 ஆயிடுச்சு. 4 minus 9 என்ன மைனஸ் 5, மைனஸ் 5 plus 12i. பாருங்க, நான் பார் வேல்யூ போடுறதை விட்டுட்டேன். பார் எல்லாத்துலயும் இருக்கு, எல்லா ஸ்டெப்லயும் இருக்கு. இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம், பாரை ரிமூவ் பண்ண போறோம். கான்ஜுகேட் எடுத்தா பார் ரிமூவ் ஆயிடும். அப்போ பிளஸ் ஐ மைனஸ் ஐ ஆக்குனா என்ன ஆகும், மைனஸ் 5 மைனஸ் 12i. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்ல அதே வருதான்னு பார்ப்போம். என்ன பண்ண போறோம், இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஸ்கொயர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கான்ஜுகேட் பண்ணிருக்கோம். அடுத்ததுல என்ன பண்ண போறோம், கான்ஜுகேட் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணுவோம். ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். இப்போ RHS என்ன, RHS ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, z பார் the whole square. z bar na என்ன, 2 plus 3i z bar என்ன 2 minus 3i, 2 minus 3i the whole square. a minus b whole square formula straight. bar remove ஆயிடுச்சு இப்பவே. அப்ப a square ஒரு 4 minus 2 into a into b 2ab plus b square என்ன plus 3i the whole square. b square 3i the whole square. அப்ப என்ன ஆகுது 4, அது என்ன ஆகும் 9i square என்ன ஆகும், 9i square minus 9, கரெக்ட்டா? 9i square minus 9 ஆகும். அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன, 4 minus 9, இங்க என்ன minus 12i. இப்ப ஆன்சர் என்ன ஆச்சு பாருங்க, minus 5 minus 12i வந்துருச்சா? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்து வேல்யூ minus 5 minus 12i வந்துருச்சா? அப்ப LHS equal to RHS ஆயிடுமா? LHS equal to RHS. அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்குது, z square the whole bar equal to z bar the whole square. பாருங்க,
அப்போ நான் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு பார் பண்ணாலும் சரி இல்ல பார் எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணாலும் சரி ஆன்சர் சேமா வரும். சரியா? இன்னும் நிறைய பெரிய சம்ஸ் எல்லாம் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்லாம் பவர் 10 பவர் 12 கொடுத்துருக்காங்க. அங்க நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாதான் செம்ம ஈஸியா முடிக்க முடியும். இப்போ பவர் 10னா இதான் ஸ்கொயராவது நம்ம பண்ண முடிஞ்சிச்சு. 10 எல்லாம் பண்ண முடியுமா? பவர் 10 எல்லாம் பண்ணோம்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணும். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணாலும் இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கும், நிறைய டேர்ம்ஸ் வரும். இந்த தியரம் யூஸ் பண்ணி தான் டேர்ம்ஸை கம்மி பண்ணி டக்குன்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். சரியா? ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ 7th முடிச்சாச்சு. அண்ட் 8th அண்ட் 9th முக்கியமானது. 8th வந்து எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க ப்ரூஃப், 9th வந்து இங்கேயே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். தியரட்டிக்கலா ப்ரூவ் பண்ணிடுவோம். இதுல என்ன இஃப் அண்ட் இஃப் ஒன்லி. சரியா? ரொம்ப முக்கியமான வேர்டு இஃப் அண்ட் இஃப் ஒன்லி. ஸோ இதுலயும் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி இருக்கு. ரொம்ப தியரட்டிக்கலா கிளியரா ப்ரூவ் பண்ணும், அப்பதான் கம்ப்ளீட் ஆகும் ப்ரூஃப். சரியா? அந்த ரெண்டையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் டெப்தா. நெக்ஸ்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Z is real if and only if Z equal to Z bar. இதுல பாருங்க, அதாவது இது கண்டிஷனா இருந்தா இது ரிசல்ட். சரியா? இஃப் அண்ட் இஃப் ஒன்லியோட டெப்த் தான். இது கண்டிஷனா இருந்தா இது ரிசல்ட், இது கண்டிஷனா இருந்தா இது ரிசல்ட். புரியுதா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சாப்பிட்டா மட்டும்தான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு வைங்க. பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவார், மட்டும்தாங்கிறதா இஃப் அண்ட் இஃப் ஒன்லி ஒன். சரியா? நான் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவருக்கு பசிச்சா அவர் சாப்பிட்றாருன்னு அர்த்தம். சரியா? அவர் சாப்பிட்டாருனால என்ன அர்த்தம்? பசிக்குதுன்னு அர்த்தம். ரிவர்ஸ்லயும் ட்ரூ. சரியா? நான் பசிச்சா சாப்பிடுவேன்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. இப்படி சொன்னாருங்க, இஃப் Z is real then Z equal to Z barன்னு சொன்னா நான் பசிச்சா சாப்பிடுவேன்னு அர்த்தம். அப்ப அவர் வந்து ருசிக்காக கூட சாப்பிடுவார். அப்ப ரிவர்ஸ்ல வர சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலே அவருக்கு பசின்னு அர்த்தம் கிடையாது. சாப்பிட்டு இருந்தா அவர் ருசிக்கு எது பண்ணாலும் சாப்பிடலாம். பட் பசிச்சா மட்டுமே இஃப் அண்ட் இஃப் ஒன்லியும் யூஸ் பண்ண அர்த்தம். ரிவர்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஃபார்வர்ட்லயும் அது ட்ரூ, ரிவர்ஸ்லயும் ட்ரூ. அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணும்போது என்ன செய்யணும்? ரெண்டு சைட்லயும் ப்ரூவ் பண்ணணும். இதை கண்டிஷனா எடுத்து அதை ரிசல்ட்டா கொண்டு வரணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? இதை கண்டிஷனா எடுத்து இதை ரிசல்ட்டா கொண்டு வரணும். ரெண்டும் பண்ணாதான் இந்த இஃப் அண்ட் இஃப் ஒன்லியே நம்ம ப்ரூவ் பண்றது கம்ப்ளீட் ஆகும். சரியா? ரைட், பண்ணிருமா? ஃபர்ஸ்ட் நான் இதை கண்டிஷனா எடுத்துக்க போறேன். கண்டிஷனா இட் இஸ் கிவன் அப்படின்னு எடுப்பேன், இதை ரிசல்ட்டா கொண்டு வருவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? இதை கிவன் எடுத்துக்குவேன், அப்புறம் இதை ரிசல்ட்டா கொண்டு வருவேன். அப்பதான் என்ன அர்த்தம்? இஃப் அண்ட் இஃப் ஒன்லி யூஸ் பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்துக்க போறேன். என்னது? Z is real. Z is real. இது எத்தனாவது ப்ரூஃப்? 8th ப்ரூஃப். ப்ரூஃப்ல என்ன? Z is real எடுத்துக்க போறேன். இப்போ Z is realனா இது எப்படி இருக்கும்? therefore என்னது? இது வந்து given. அப்ப Z equal நான் என்ன பண்ணலாம்? x plus I0 ன்னு எடுத்துக்கலாம். இமேஜினரி பார்ட் 0 இருக்கும்போது மட்டும் தான் அது ரியல் Zங்கிறது. சரியா? இந்த கண்டிஷனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ப்ரூவ் பண்ண போறேன். Z equal to Z barன்னு ப்ரூவ் பண்ண போறேன். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? Z bar கண்டுபிடிச்சானே Z இருக்கு. Z bar என்ன? x minus I into 0. 0 பொறுத்த மட்டும் மைனஸ் நமக்கு மேட்டர் கிடையாது. பிளஸ் 0 மைனஸ் 0ன்னு கிடையாது, அது 0 தான். அப்போ இதை என்ன அடுத்த ஸ்டெப்ல x 0 இருக்குனால பிளஸ் 0 ஐயா மறுபடியும் மாறிடும். சரியா? இல்லை I0 எழுதினாலும் 0 ஆயிடும், எல்லாம் ஒன்று தான். I0 ஆயிடும். ஏன்னா 0க்கு வந்து மைனஸ் போட மாட்டோம், பிளஸ் தான் ஜென்ரலாக எழுதுவோம். அப்போ இப்போ Z பார் ஆயிடுச்சா? இதை வந்து இது ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? Z is real given. givenல இருந்தா நான் எழுதுறேன். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. Z பார் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 1 and 2ல இருந்து நான் என்ன எழுதலாம்? from 1 and 2 என்ன ஆகும்? Z equal to Z bar தானே? இது Z bar. கரெக்டா? Z equal to Z bar. ப்ரூவ் பண்ணிருக்கேனா? இப்போ ஃபார்வர்ட்ல ப்ரூவ் பண்ணிருக்கேன். இப்போ நான் அடுத்து ரிவர்ஸ்ல ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் இஃப் அண்ட் இஃப் ஒன்லியே ப்ரூவ் பண்ண மாதிரி ஆகும். அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? லெட். என்னது? லெட்னு எடுக்க வேண்டாம். இதை கிவன் எடுத்துக்குவோம். எழுது. Z equal to Z bar. Z equal to Z bar. இதை நான் என்ன பண்ண போறேன்? கிவன் எடுத்துக்க போறேன். இப்போ இதன்னு கிவன் எடுத்தா இதை நான் ப்ரூவ் பண்ணும் அடுத்த ஸ்டெப்ல. பாருங்க என்ன ஆகும்? இப்போ Z equal to Z barனா Z என்ன? x plus iy. நம்ம எடுப்போம். let Z equal to let Z equal to x plus iy. அங்க வந்து என்ன சொன்னாங்க? givenல ரியல்னு சொன்னால x plus I0 எடுத்தேன். இங்க Z பத்தி எதுவுமே சொல்லல. அப்போ y என்ன வேணாலும் இருக்கலாம், x என்ன வேணாலும் இருக்கலாம். அப்ப எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நான் என்ன எடுத்துக்க போறேன்? let Z equal to x plus iy. அப்பதான் தியரட்டிக்கலி கரெக்ட். அங்க y 0 எடுக்க கூடாது. தெரியாது எனக்கு y 0 வான்னு தெரியும், என்ன வேணாலும் இருக்கலாம்.
ஸோ அடுத்த ஸ்டெப்ல நான் இந்த கிவனை யூஸ் பண்ண போறேன். கிவனை யூஸ் பண்ணானே z வந்து x plus iy சரியா ஈக்குவல் டு z பார் என்ன x minus iy சரியா. z கொடுத்துருக்காங்க, z பார் கிவன் கண்டிஷனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, x என்னவே இருந்தாலும் கேன்சல் ஆயிடும் ரெண்டு சைடு. இந்த x பிளஸ் x இந்த மைனஸ் x ஆயிடும், கேன்சல் ஆயிடும். என்னன்னு தெரியாது எனக்கு, ஆனா கேன்சல் ஆயிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்க பாருங்க, இந்த பிளஸ் மைனஸ் iy இந்த பிளஸ் iy ஆயிடுமா, iy plus iy is equal to 0. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், 2iy equal to 0 ஆயிடுமா. 2iy equal to 0 நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன அர்த்தம், இதோட மீனிங் என்ன, i 0 ஆகாது நமக்கு தெரியும் இல்லையா. 2 is not equal to 0 definitely. இதோட மீனிங் 2 into i into y அப்படின்னு அர்த்தம். அப்படி ப்ராடக்ட்ல மூணு வேல்யூ ப்ராடக்ட்ல 0வா இருக்குன்னா மூணுமே 0வா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று 0வா இருக்கலாம். இப்போ ஐயும் நாட் ஈக்குவல் டு 0 அது நமக்கு தெரியும். i equal to square root of -1 அதுவும் நமக்கு தெரியும். அப்போ டெஃபினட்டா என்னதான் இருந்தாலும் y equal to 0 தான் இருந்திருக்கும், வேற வழி கிடையாது. அப்போதான் ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகும் அப்படின்னு நான் கன்க்ளூட் பண்றேன். அப்போ 3ல 1 0 y equal to 0 இந்த ரெண்டு 0 இல்லைன்னா அதான் 0 இருந்தாகும், வேற வழி கிடையாது. அப்படி இதெல்லாம் 0 வந்து இந்த கேசஸ் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணணும். 0 ஆகல எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்போ இதுதான் 0வா இருக்கும். அப்போ அது 0னா என்ன அர்த்தம், இமேஜினரி பார்ட் 0 ஆயிடுச்சுல. நான் சொன்னது z இஸ் ரியல் தானே. இப்போ y equal to 0 அப்படின்னா இப்போ z என்ன ஆயிடுச்சு போகுது பாருங்க, z become என்னது x plus 0 i 0 ஆயிடுமா. x ஏன்னா y வேல்யூ 0 y 0ங்கனால z equal to x plus i 0 x. அப்போ என்ன அர்த்தம், z என்னது, therefore என்னது z is real. புரிஞ்சிச்சா? நான் வந்து இதை கண்டிஷனா எடுத்து இதை ப்ரூவ் பண்ணிட்டேன், z is real. அப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம ஃபைனல் ஆன்சர் தான் hence proved. என்னது இப்போதான் என்னது hence proved. என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், z is real, z is real if and if only, if and if only z equal to z bar சரியா. ஸோ நீங்கள் இன்னும் லாஜிக்கல் ரீசனிங்லாம் படிப்பீங்க, ஒரு சாப்டர் லாஜிக்கல் ரீசனிங் படிப்பீங்க. அந்த படிப்பீங்க. அதில் படிக்கும்போது அந்த இம்ப்ளிபிகேஷன், சிங்கிள் இம்ப்ளிகேஷன், டபுள் இம்ப்ளிகேஷன். சிங்கிள் இம்ப்ளிகேஷன் வந்து இஃப் தென்னு சொல்லுவோம், டபுள் இம்ப்ளிகேஷன் இஃப் அண்ட் இஃப்லி ஒன்லி. அது நீங்கள் டெப்த்தாக படிக்கும்போது நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக, இன்னும் நான் என்ன டெப்த்தாக பேசுகிறேன் உங்களுக்கு புரியும் சரியா. ஸோ இப்போ தான் வந்து நான் 8th முடிச்சிருக்கேன். 2 செக்ஷனும் கண்டிப்பாக பண்ணுவோம், இஃப் அண்ட் இஃப் அண்ட் இருந்தால் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும் சரியா. அடுத்து பார்க்கலாம் 9th உங்கள் இதிலே ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. 9th இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது, ஆல்மோஸ்ட் சேம். 9th என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 9th ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன, z is purely imaginary. இங்கே என்ன பண்ண போகிறேன், z is imaginary, purely imaginary. z is purely imaginary. அப்போ இமேஜினா எப்படி மாறும், சம்மு கிவன் எப்படி மாறும் பாருங்க, x plus i0 purely imaginary இல்லையா. இது எப்படி மாறும், 0 plus iy சரியா. இமேஜினரி பார்ட் தான் இருக்கு, ரியல் பார்ட் 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது 0 plus iy. அப்போ z பார் என்ன, z பார் வந்து 0 minus iy கரெக்ட் தானே. z பார் வந்து 0 minus iy, பிளஸ்க்கு மைனஸ் போட்டு iக்கு. அப்போ z பார் அடுத்து என்ன ப்ரூவ் பண்ண போறோம், நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம், z equal to minus z bar சொல்லணும் சரியா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், z பாரை 0 இருக்கட்டும். இப்போ நான் இதுல வந்து மைனஸை காமனா வெளியே எடுக்க போறேன். மைனஸை காமனா எடுத்தா என்ன ஆகும், இது 0 யூஸ்வலா 0 பிளஸ் மைனஸ் பிரச்சனையே இல்லை. மைனஸ் காமனா எடுத்தா பிளஸ் iy ஆயிடும் கரெக்டா. மைனஸ் வெளியே வந்துருச்சு. இந்த 0 பிளஸ் iy z தானே, ஈக்குவல் டு என்னது மைனஸ் z பார். கொண்டு வந்து நான் z பார் ஈக்குவல் டு மைனஸ் z பார் இல்லை மைனஸ் z. இந்த z தூக்கி இங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் இது போல. அப்போ எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நான், இந்த ஸ்டெப்ல z ஈக்குவல் டு மைனஸ் z ப்ரூவ் பண்ண, z பார் ஈக்குவல் டு மைனஸ் z ப்ரூவ் பண்ணா. z பார் இங்க இருக்கு, மைனஸ் z கொண்டு வந்துட்டான். ஸோ இதை ப்ரூவ் பண்ணா z இஸ் பியூர்லி இமேஜினரின்னு எடுத்துட்டு என்ன ப்ரூவ் பண்ணிருக்கேன், z ஈக்குவல் டு மைனஸ் z ஈக்குவல் எழுதணுமா ஸ்டெப்ஸ்ல. சரி நம்ம என்ன செய்யலாம், இப்படி எழுதிடுவோம். அதை பத்தி என்ன, z ஈக்குவல் டு மைனஸ் z பார் கொண்டு வரணும் நம்ம இல்லையா. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க, z பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் zன்னு கிடைக்குது சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஈக்குவேஷனை மைனஸால மல்டிப்ளை பண்ணுங்க, இன்டு -1 பண்ணா என்ன ஆகும், மைனஸ் z பார் ஈக்குவல் டு z ஆகும். சிம்பிளி வந்துச்சா மைனஸ் z பார் ஈக்குவல் டு z ப்ரூவ் பண்ணா. அடுத்து நான் எப்படி ஆரம்பிக்க போறேன், செகண்ட் ப்ரூஃப் இஃப் அண்ட் இஃப் ஒன்லி. இதை கண்டிஷன் எடுத்து இதை ப்ரூவ் பண்ணும். அதை கண்டிஷன் எடுக்கணும், z ஈக்குவல் டு மைனஸ் z பார் எடுத்துக்க போறேன். அடுத்து z ஈக்குவல் டு மைனஸ் z பார் எடுத்துக்க போறேன்.
இப்போ எனக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இசட் வந்து இமேஜினரி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை பொறுத்தவரை இது ப்ரூஃப், இதான் கண்டிஷன். அப்போ இசட் என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ இசட் எக்ஸ் பிளஸ் ஐஒய் எடுத்து எனி கேசஸ்க்கு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இசட் என்னது எக்ஸ் பிளஸ் ஐஒய். இங்கே என்ன வரும்? இது கேன்சல் ஆகாது, எக்ஸ் இருக்கும். இங்கே என்ன? இதுவும் எக்ஸ் இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஐஒய். இங்கே என்ன? மைனஸ் ஆஃப் இசட் பார் போடணும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் காமனாக இருக்கும் இசட் பார், எக்ஸ் மைனஸ் ஐஒய் பண்ணிட்டேன்னா. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக மாறும். எப்படி எழுத போகிறோம் பாருங்க. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் உள்ள கொண்டு விடுமா? மைனஸ் உள்ள கொண்டு போனால் என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஐஒய். இப்போ என்ன நடக்கு பாருங்க, ஐஒய் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்குங்க? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இருக்கு. மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் தானே, எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஈக்குவல் டு 0. இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம் 2 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ கண்டிப்பாக இதுதான் 0வாக இருக்கணும். எக்ஸ் தான் 0வாக இருக்க வேண்டும். சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 0னா அப்போ இசட் இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, 0 பிளஸ் ஐஒய் ஆயிடுமா? therefore z equal to 0 plus iy. z equal to 0 plus iy னா next stepல என்ன ஆயிடும்? next stepல என்ன ஆயிடும்? purely imaginary. z is purely imaginary. இதை எடுத்துக்கிட்டா இதை ப்ரூவ் பண்ணா z is purely imaginary. therefore z is purely imaginary. இங்க பாருங்க, இந்த ஸ்டெப்ல நம்ம இங்க குழப்பமே வேண்டாம். நம்ம வந்து கிவன் எடுத்து தான் நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? கிவன் கொடுத்துருக்காங்க, இந்த சம்ல கிவன் இது, இதை ப்ரூவ் பண்ணும். இதை ப்ரூவ் பண்றதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா? இசட் பார் எடுத்து நான் வந்து இந்த இதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். வெரி குட். சரி, அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிட்டேன்? இதை கண்டிஷனாக எடுத்துக்கிட்டேன். இதை கண்டிஷனாக எடுத்துக்கிட்டேன், இதை ப்ரூவ் பண்ணிட்டேன். இசட் இஸ் பியூர்லி இமேஜ். ரெண்டுமே ப்ரூவ் பண்ண, இஃப் அண்ட் இஃப் ஒன்லி, ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே ப்ரூவ் பண்ண. அப்போ என்ன அர்த்தம்? ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ் ப்ரூவ்ட்னா அப்போ என்ன அர்த்தம்? இதை எழுதிடலாமா? இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி, இஃப் அண்ட் இஃப் ஒன்லி இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார். சரியா? 9th ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்து 10th பண்ணிடலாம். 10th ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. ப்ரூஃப் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல. டபுள் டைம் என்ன இன்வெர்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஒரிஜினல் வேல்யூவே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான பாட்டு. ஸோ தியரிட்டிக்கல் பாட்டை எப்போவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ தான் கான்செப்டுவலாக ஸ்ட்ரென்த் வரும், நல்லா கான்ஃபிடண்ட்டாக சம் பண்ணுற ஸ்கில் வரும். இசட் ஈக்குவல் டு 10th என்ன பண்ண போகிறேன்? லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய். எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன? எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன வருது? இசட் பார் ஹோல் பார். இசட் பார் த ஹோல் பார் ரெண்டு தடவை இருக்கு. நம்ம என்ன இப்படி எழுதுவோம் புரியுறதுக்காக? இசட் பார் த ஹோல் பார் இப்படி எழுதிக்குவோம். சரியா? இசட் பாருங்கிறது என்ன? இசட் பாருங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். சரியா? த ஹோல் பார். அப்போ இசட்டை இசட் பார் ஆக்கி எழுதிருக்கு, மேலே ஒரு பார் தனியாக இருக்கு. இப்போ மறுபடியும் காஞ்சிகேட் எடுத்தா என்ன? இந்த பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா, மைனஸ் ஐயா இருந்தால் பிளஸ் ஆகும், பிளஸ் ஐயா இருந்தால் மைனஸ் ஐயாகும். வேணா இப்படி எழுதுங்க. என்னது? எக்ஸ் மைனஸ் ஆஃப் இந்த ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ போடுங்க. அதை பற்றி என்ன? ஒய். சரியா? மைனஸ் வெளியே இருக்குன்னு எடுத்துக்கிட்டா மைனஸ் வந்து ஒய்யோட இருக்குன்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணோம்னா இப்படி வேணா எழுதலாம். நமக்கு புரியுறதுக்காக வேணா, லாஜிக் ஃபாலோ பண்ணுறதுக்காக. எக்ஸ் பிளஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய் இப்படி வேணா எழுதிக்குவோம், ஹோல் பார் காட்டுறதுக்காக. இப்போ பிளஸ் ஐ இருக்கு, அதை மைனஸ் ஐயா மாற்றுவோம். மைனஸ் ஐயா மாற்றின எக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு மைனஸ் ஒய். அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன? எக்ஸ் பிளஸ் ஐஒய். சரியா? எக்ஸ் பிளஸ் ஐஒய். இது என்னது? ஆக்சுவலி இசட் தானே. திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தானே. ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ இசட்டை வந்து டபுள் டைம் கான்ஜுகேட் பண்ணால் நான் திரும்ப அதே வரும். வெரி காமன் சென்ஸ் தானே. ப்ளஸ் மைனஸ் ஆகுது, மறுபடியும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது. அப்போ அதே வேல்யூ வந்துடும். அவ்வளோதான். ஐயோட சைன் மாறுது இல்லையா? இந்த ஆர்டரில் தானே ஐயோட சைன் மாறுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதே வேல்யூ வந்துடும். சரியா? 10 ப்ரூஃப்ஸும் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இந்த சாப்டரோட தியரியே ரொம்ப சிம்பிள். இந்த 10 ப்ரூஃப்ஸை நல்லா பார்த்துட்டிங்கனாலே எல்லா சமயம் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.